வணக்கம். இந்த தடவை பொங்கல் ஒரு சிறப்பான பொங்கலுங்க. 2019 என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமாக பொங்கல் கொண்டாடுறதுனா நகரத்துலேருந்து எல்லோரும் கிராமத்துக்கு போவாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? லண்டனுக்கே போனேன். ஆமாங்க, லண்டன் தமிழ் சங்கம் மிக பிரமாதமான பொங்கல் விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன பெருமை தெரியுங்களா? ஒரு 250 ஆண்டு காலம் நம்மை ஆண்டவர்கள் யாருன்னு கேட்டால் ஆங்கிலேயர்கள் தான். அவர்களுடைய தலைநகராகிய அந்த லண்டன் மாநகரத்தில் நம்முடைய பழமையும் பெருமையும் மிக்க லண்டன் தமிழ் சங்கம் மிக பிரமாதமான தமிழ் விழாவை நடத்துகிறாங்க, பண்பாட்டு விழாவை நடத்துகிறாங்க. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணது தமிழ்நாட்டுடைய பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிற வேலம்மாள் கல்வி குழுமங்களுடைய CEO திருமிகு வேல்முருகன் அவர்கள் என்னோட சிறப்பு விருந்தினராக வரதா இருந்தார். அவர் தான் என்னை இதை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். சரி, என்னை யார்கிட்ட அவர் அங்கே ஒப்படைச்சிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தமிழ் சங்கத்தை சேர்ந்த திருமிகு சண்முக சுந்தரம் அவர்கள், அதாவது சமூக பணியாளர், அது இன்னும் சொல்வதாக இருந்தால் சமூக சேவகர் அவராக சொல்கிறது. அத்தனை பெருமையுடையவர், மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அறிவாளி. 10 நாளும் என் கூட தான் அவர் தான் இருந்தார். சரி, தமிழ் சங்கத்துக்கு வாங்க. தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் திரு சாமி அவர்கள், அதே போல் உடனிருந்து என்னை வரவேற்ற பெருமக்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய நண்பர் உதயகுமார் அவர்கள், சேது அவர்கள், விஜயசூர்யா அவர்கள் எல்லாருமே என்னை ரொம்ப அருமையாக வரவேற்றார்கள். இவங்கெல்லாம் தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க. தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் என்ற பொறுப்பில் இருக்கிறவங்க. நானும் என்னுடைய துணைவியாரும் போய் இறங்குறாங்க. -4 டிகிரி எங்கே லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் என்னை அழைப்பதற்காக இந்த நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. மலர்க்கத்தோடு தமிழுக்கு வணக்கம்னாங்க. அப்படியே மகிழ்ந்து போனேன் நான். நண்பர் வீரா அவர்களும் வந்திருந்தார். அவர் தமிழ் சங்கத்தினுடைய பழைய பொறுப்பில் இருந்தவர். அவர் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே விழாக்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, பிற்பகலில் ஆரம்பிக்குது. பிற்பகலில் ஆரம்பித்தா இரவு 10 மணி வரைக்கும் விழா நடக்குது. நான் ரொம்ப பெருமையாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, லண்டன் மாநகரத்தினுடைய பழமையான அந்த தமிழ் சங்கத்துக்கு தனியான ஒரு கட்டடம் ஒன்று அங்கே இருக்குதுங்க. உலகத்தில் எந்த தமிழ் சங்கத்துக்கும் ஒரு சொந்த கட்டடம் அந்த ஊரில் இருந்ததாக எனக்கு தெரியல. ஆனால் லண்டன் மாநகரத்தில் சொந்த கட்டடம் இருக்குது தமிழ் சங்கத்துக்கு. தமிழ்ச்சங்கம் தமிழ் பள்ளிகள் நடத்துகின்றன. அந்த தமிழ் பள்ளி மாணவ மாணவியர் பரதநாட்டியம், இசை, நாடகம், நடிப்பு என்று பல்வேறு துறைகளில் தங்களுடைய திறமைகளை மேடையில் காட்டுறாங்க. இதனுடைய சிறப்பு விருந்தினராக இந்தியாவினுடைய ஹை கமிஷனர் திரு ராஜன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் இதற்கான சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு பண உதவி, பொருளுதவி செய்த பெருமக்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. இத்தனை நிகழ்ச்சியோடு என்னுடைய பேச்சும் இருந்தது. என்னுடைய பேச்சு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சாங்க. அதில் அருமையாக ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் படிக்கிறதுனால என்ன லாபம்? என் பிள்ளைங்க என்ன இந்த கேள்வி கேட்குறாங்க. தமிழ் படித்து தான் ஆகணுமா அப்படின்றாங்க. அதுக்கு நான் ரொம்ப அருமையாக விளக்கம் சொன்னேன். அயலகத்திலிருந்து வந்த போப், கால்டுவெல், இரமாமுனிவர் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மதம் பரப்பத்தான் வந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் தமிழை கற்று தமிழுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அயலகத்தாரே இருக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, தமிழ் வெறும் மொழி மட்டுமில்லை, இனத்தினுடைய அடையாளம்ங்கிறதையும் சொன்னேன். இரவு எல்லா நிகழ்வுக்கு பிறகு அத்தனை பேருக்கும் உணவு தரப்பட்டது. அந்த அருமையான நிகழ்வை பார்த்த உடனே நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். மெல்ல தமிழின் சாகும் என அந்த பேதை சொன்னான்னு சொல்லி பாரதி சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலை வருமான நிச்சயமாக வராதுன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்ன என்றால், லண்டன் தமிழ்ச்சங்கம் போன்ற தமிழ்ச்சங்கத்தார் தமிழுக்கான தமிழ் பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை வளர்க்கிறார்கள், தமிழ் நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். தமிழ் சங்கத்தாருடைய இந்த பணி தொடர வேண்டும், தமிழ் உலகமெங்கும் பரவ வேண்டும். லண்டன் மாநகரத்தில் 10 நாள் இருந்தபோது 2 கோயிலில் பேசினேன். முருகன் கோயிலில் பேசினேன், அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணா பெருமாள் கோயில்லையும் பேசினேன். மகாலட்சுமி கோயில்னு அதுக்கு பேர். அது மட்டும் இல்லை, புதிய புதிய நண்பர்கள் பலரை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நல்ல நண்பர் அருண் அவர்கள்,
அருண் நடேஷ் அவர்கள் கணினித்துறையில் பெரிய வல்லமை மிகுந்தவராக இருக்கார். என் கூடவே ஒரு துணை இருந்து எல்லா வேலையும் பார்த்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசுகிற தமிழ்ச்சங்கங்களில் இன்னொரு முக்கியமான தமிழ்ச்சங்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ஸ்போர்ட் தமிழ்ச்சங்கம். இந்த செம்ஸ்போர்ட் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் சந்துரு அவர்கள் என்ன அங்கே அழைச்சிருந்தாங்க. அந்த ஊருக்கு போன பிறகு தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னிங்கன்னா, அந்த ஊர் தான் மார்கோனி வானொலியை தன்னுடைய தொழிற்சாலை மூலமாக நிறுவிய இடம். அதுதான் மார்கோனி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய தொழிலை தொடங்கி வானொலி நிலையத்தை அமைத்த இடம் இது முதலாக இருந்தால் செம்ஸ்போர்ட் என்கின்ற அந்த இடம் தான். நான் போய் பேசின அந்த அரங்கம் இருக்குது பாருங்கள், அந்த அரங்கத்துக்கு கூட பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னா மார்கோனி ஆடிட்டோரியம்னா வச்சுருந்தாங்க. அங்கே தான் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் என்ன எனக்கு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2 விஷயத்துக்காக அங்கே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஒன்று, ஒரு நூல் வெளியீடு என்ன வெளியிட சொன்னாங்க. நண்பர் சிவா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின வெயிலும் வெளிச்சமும் வெயிலும் என்ற ஒரு நூல் ஒன்று எனக்கு அந்த நூல் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. படித்து பார்த்தேன். ரொம்ப பிரமாதமான நூலாக இருந்தது. அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் போல் நல்ல எழுத்தாளராக வளர்ந்து வருபவர். அவர் சொல்வனம் பகுதியில் தொடர்ந்து எழுதி வர்றாரு. அந்த தொகுப்பை தான் என்னை வெளியிட சொன்னாங்க. நான் வெளியிட்டேன். லண்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே அந்த கதையை தனியாக ஒரு நாளைக்கு பேசணுங்க. அதில் மறவோம் அப்படின்னு ஒரு கதையை படித்தேன். நான் ரொம்ப வியந்து போனேன். அது அந்த நூல் வெளியீடு நடந்தது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, விழா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தளவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. இப்போ மற்ற இடத்துல சாப்பாடு கொடுக்குற போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தட்டிலையும் பஃபே கொடுத்தாங்க. அது ஒரு வகையான சிறப்பு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை போட்டு நம்ம ஊர் கிடாவட்டி விருந்து வைப்போம் பாருங்க, அது மாதிரி ஒரு பக்கம் சைவம் ஒரு பக்கம் அசைவம், இது ரெண்டும் தயார் பண்ணி அவர்களே அத்தனை பேரும் இந்த வீட்டில் காது குத்து கல்யாணம் இதெல்லாம் நடக்கும் பாருங்க, அது மாதிரி எனக்கு என்னமோ நம்ம பாண்டி கோயிலில் கிடாவட்டி மாதிரி இருந்தே அது இருந்தது. அவ்வளோ அழகாக அதை ரொம்ப பிரமாதப்படுத்துகிறாங்க. நல்ல உணவு முடிஞ்சது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்பாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அருமையான உணவை முதல்ல வயிற்றுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அமைதியாக உட்காந்து கேட்குற மாதிரியான நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க. குழந்தைகள் அற்புதமான நாட்டியம் ஆடிச்சு. அதே போல் நண்பர்கள் 2 பேர் அழகாக தொகுத்து கொடுத்தாங்க. ஏனுங்க, நான் இந்த தமிழ்ச்சங்கத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்திலையுமே தொகுப்பாளர்கள் மிக அருமையாக தங்களை தயார் பண்ணிக்கிட்டு மிக சிறந்த பேச்சாளர்களாக திகழ்கிறாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பேசி முடித்த பிறகு அங்கே இருக்கிறவரோட கலந்துரையாடிட்டு பிறகு நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் புறப்பட்டு போனேன். எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, அந்த கொட்டுகிற பணியிலும் கூட -3 டிகிரி 4 டிகிரியிலும் கூட எல்லோரும் பட்டுப்படவை கட்டி பட்டாடை அணிஞ்சு, குழந்தைகளுக்கு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டு, சின்ன பிள்ளைகள் எல்லாம் அழகான தமிழ்நாட்டு பண்பாட்டு உடை, உணவு, சொற்கள் என்று அத்தனையும் தமிழ் விழாவாக, பொங்கல் விழாவாக சிறப்பித்து கொண்டாடினார்கள். அந்த அற்புதமான நிகழ்வை மறக்க முடியாது. அதிலும் மார்கோனியினுடைய அந்த அரங்கத்தில் செம்ஸ்போர்ட் நகரிலே தமிழ்ச்சங்க நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்வில் பங்கேற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன். அதனுடைய தலைவர் சந்துரு அவர்கள் எல்லா ஏற்பாட்டையும் செய்திருந்தார். அவரும் செயலாளரும் பொருளாளரும் மற்ற நண்பர்களும் மிகச்சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அயல் நாடுகளுக்கு போகிற போதெல்லாம் நான் சொற்பொழிவுக்காக மட்டும் போகிறதில்லைங்க. சொற்பொழிவுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சொற்பொழிவு பெரும்பாலும் அயல் நாடுகளை பொறுத்த மட்டும் இப்போ கோயில்களில் நடக்கும், கல்லூரிகள் வளாகங்கள், பள்ளி வளாகங்கள், பல்கலைக்கழகங்கள் நடக்கும். நம்ம மாதிரி ஓப்பன் தேட்டரில் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனுடைய காலச்சூழலும் ஒரு காரணம். அங்கே பனி கொட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது கடுமையான வெயில் இருக்கும் அரபு நாடுகளாக இருந்தால். அதனால் என்ன செய்வாங்கன்னா உள்ளே தான் வைப்பாங்க. இப்போ நான் அந்த பெரும்பாலும் அந்த விழாக்கள் எல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு வெள்ளி சனி ஞாயிறு முடிச்சிட்டோம்னா திங்கக்கிழமையிலிருந்து என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே என்னை கூப்பிட்ட நண்பர்கள்ட்ட அவங்க என்னை உரிமையாக என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தராக விடுமுறை எடுத்துகிட்டு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த தடவை லண்டன் போயிருந்தபோது எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப அருமையாக அமைஞ்சது. நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள், நண்பர் வீரா அவர்கள், அதேபோல் அருண் அவர்கள் எல்லாருமே என்னோடவே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளைக்கு காரில் போனால், ஒரு நாளைக்கு ட்ரெயினில் போவோம்.
ட்ரெயின்னா எப்படி ட்ரெயின்ங்கிறீங்க? அதாவது நம்ம இந்த ஆரச்சாலைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது மாதிரி ரிங் ரோடு நம்ம இதில் போடுறோம், தார் ரோட்டில் போட்டு பஸ்ஸு கார்லாம் போகுது. அது அங்கேயும் இருக்குது. லண்டனுக்குள்ளே போகாமலே ஊரை சுற்றி வெளியே வரலாம். பாதாள ரயில்கள் இருக்குது பாருங்க, 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு. அதாவது நம்ம ஒரு பாதாள ரயில் இதில் நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், சப்வே நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, மேலே கூடி ஒரு ரயில் போகுது, கீழே ஒரு ரயில் போயிட்டுருக்கு, நம்ம நடுவில் நிற்கிறோம். அதுக்கு நம்ம போகக்கூடிய அந்த எஸ்கலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அநேகமாக 16 மாடியிலேருந்து கீழே போகிற மாதிரி நமக்கு தோணும். அப்படியான எஸ்கலேட்டர் நான் ரஷ்யாவுக்கு பிறகு லண்டனில் தான் பார்த்தேன் அந்த மாதிரியான பெரிய விஷயத்தை. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த இதிலேருந்து வெளியே வர்ற போதும் உள்ளே போகிற போதும் அந்த ரயில்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று, அதுவும் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் இருக்கும். சிவப்பு கலர் ரயில் எங்கே போகும், மஞ்சள் கலர் ரயில் எங்கே போகும், இதெல்லாமே அதில் இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேரம் போட்டிருப்பாங்க. 10 மணி 7 நிமிடம் 6 வினாடி அப்படி போட்டிருப்பாங்க. இது நீங்கள் நம்புவீங்களா? எங்கேயாவது 6 வினாடியா? 6 மணி நேரம் வண்டி லேட்டாக வந்தால் தானே மரியாதை அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடக்கும். இதில் நான் போய் பார்த்தபோது எனக்கான பெரிய பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போயிருந்தேன். அந்த மியூசியம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பொருள்கள் எல்லாமே அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. நான் ரொம்ப விரும்பி பார்க்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, ஷாஜகானுடைய மயிலாசனமும் கோஹினூர் வைரமும் தான். ஆனால் அந்த மயிலாசனம் இருக்கிற இடம் தெரியல, இந்த கோஹினூர் வைரம் அங்கே வச்சுருக்குறாங்க. அதை போய் பார்த்துட்டு சில பேர் இல்லை இதெல்லாம் கோஹினூர் வைரம்னு இது பழசுங்கிறாங்க, இது புதுசுங்கிறாங்க, எது வேணாலும் சொல்லலாம். இன்னொன்று என்ன, மியூசியத்தில் எல்லா நாட்டினுடைய இதுவும் இருக்குது. குறிப்பாக கிரேக்கம் ரோம் நகரத்தினுடைய அந்த இதுகள் சிலைகள்லாம் பார்க்கலாம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு போயிருந்தேன். அங்கே திருவள்ளுவருடைய சிலை வச்சுருக்குறாங்க. தமிழ்நாட்டை ஆண்ட காலஞ்சென்ற முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறப்ப திருவள்ளுவர் சிலை கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் என்னென்னா புல்தரையில் உட்காந்துருக்கார் பாவம். அது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் என்ன, திருவள்ளுவர் அங்கே இருக்காருங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது கீழ்த்திசை சுவடிகள் சேகரித்து வச்சுருக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ நான் ஒரு நூல் சொல்கிறேன் பாருங்க, ராமநாடக கீர்த்தனை. இதை எழுதினவர் அருணாசல கவிராயர். ராமனுக்கு மன்னன்படி தரித்தானே நன்மை என்று உரைத்தானேங்கிற அந்த பாட்டு 10 மாத பந்தத்தில் பானுமதி பாடுவாங்க. இந்த பாட்டு அதில் வரக்கூடிய, அதாவது ராமாயணத்தை இசை வடிவத்தில் பாடின மாதிரி இருக்கும். இதை நான் புத்தகமாக பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில். ஆனால் ஏட்டுச்சுவடியாக எழுத்தாளன் எழுதப்பட்ட ஏட்டுச்சுவடியாக நான் பார்த்தது லண்டனில் தாங்க. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? அந்த ஏடை கையில் எடுத்து பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கி போச்சு எனக்கு. நம்முடையவை எல்லாம், ஆனால் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்களே, அதுக்காக நம்ம பாராட்டணும். அது மாதிரி இந்தியன் ஹை கமிஷனுக்கு போயிருந்தேன். நம்ம தமிழர் தான் அங்கே இருக்கார், திருவாளர் ராஜன் அவர்கள். அவர் வந்து அங்கே எங்களுக்கு மதிய விருந்தும் கொடுத்தாரு. அங்கே பக்கத்தில் தான் இந்தியா கிளப் இருக்குது. அங்கே தான் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களாக தங்கியிருந்த இடம் அது. இந்த ஹை கமிஷன்லேயே காந்தி அரங்கம், அதே போல் நேருவுக்கான அரங்கம், அம்பேத்கர் அரங்கம் என்று எல்லாம் இருக்குது. இப்படி லண்டனில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொல்கிறப்ப, இந்த தேம்ஸ் நதிக்கரையில் பயணம் பண்ணுற போது அங்கே இருக்கிற இந்த பென் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கடிகாரத்தினுடைய இது வந்து அந்த நாட்டினுடைய பழமையை சாட்டுவதாக இருக்குது. இவையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பயணம் பண்ணுறப்ப நாம் போய் ஒரு இடத்துல அப்பாடி நம்ம வாடிக்கு 2 நாளைக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், பயணப்படுகிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்க. உலகம் சுற்றிய தமிழர் அப்படின்னு ஏகே செட்டியார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அவர் வந்து கப்பல்லையே இந்த உலகத்தை பூரா சுற்றி வந்தார் அப்படிம்பாங்க. இன்றைக்கு நமக்கு வானூர்திகள் கிடச்சிருக்குது, விமானங்கள் கிடச்சிருக்குது, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது குறிப்பாக சப்வே போகிற போது நிலம்புகு தொடர்வண்டி அப்படிங்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில் போகக்கூடிய தொடர்வண்டியாகிய ரயில். இந்த வார்த்தையை பாவாணர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இத்தனை ஆச்சரியங்கள் இருக்குது. அயல் நாடுகளுக்கு செல்கிற போது, சுற்றி பார்க்கிற போது வரலாற்றையும் தொன்மையையும் நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய பெருமை இன்னும் விளங்கும்.